சொல்லுங்க மாஸ்டர், எத்தனை சபையில அந்த சபையின் மெய்ப்பன் கடிந்து கொள்ளுகிற உபதேசத்தை பேசினார், அந்த சபையில் ஆத்துமா தங்குமா தங்காதா? தங்காது. நீங்க ஒரே ஒரு சபையில ஒரு ஆத்மா பண்ற தப்பா மட்டும் சுட்டிக்காங்க, அந்த வாரத்துல இருந்து ஒரு ஆத்மா வராது, அந்த ஆத்மா வராது சபைக்கு. வேற வழி இல்லாம அந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா செய்யறான்? மனுஷனுக்காக பேசுறான். உள்ளான மனிதன் அழுது கொண்டு இருக்கிறார். ஏன்னா உள்ளான மனிதனால் தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். இந்த வெளிரங்கமான மனிதன் யாருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும்? இந்த உலகத்தின் தேவனுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். அப்ப அதுதான் வேதம் சொல்கிறது. உள்ளான மனிதன் எப்படி இருக்கானாமா? எப்படிப்பட்டவனா இருக்கான்? வாசிங்க அது. அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மனுஷனுக்கு அங்கி, மனுஷனுக்கு நீதிமான், மனுஷனுக்கு சாந்த குணமுடையவனா இருக்கும் இல்லையா? என்னுடைய குணமே கோப குணம் தான். என் குணத்தை எல்லா இடத்துலயும் ஒரிஜினலா காட்ட விரும்புறேன். என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ இப்படியே மேடையில் ஏறி பேசு, ஒருத்தன் கூட வரமாட்டான். நான் சொன்னேன், ஒருத்தன் போன வாரம் இதை ரிப்பீட் பண்ணேன்னு நினைக்கிறேன், சொன்னேன். ஒருத்தர் வராட்டு பரவாயில்ல, என்ன இப்போ மொபைல் இருக்கு, லைவ் இருக்கு, போட்டு போயிட்டே இருக்க, ஊழியம் முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா ஊழியம் முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு என்ன தெரியும் உண்மையா இருக்கணும்? இந்த வார்த்தையை போன வாரம் சொன்னேன், சரிங்களா? எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இப்படியே பேசாத, மனுஷனுக்காக கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு முடிய மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்றேன். ஒரு நாளும் வாசல் அங்கிருந்து உபவாசத்துல ஜபம் பண்ணிட்டு வந்து, நான் எத்தனை நாள் உபவாசம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க ஜபம் பண்ணிட்டு வந்து மேடையில ஏறும் பொழுது, ஜபம் பண்ணும் பொழுதும் சரி, ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற சத்தியத்தை, அதாவது ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னா நீங்க கடிந்து கொள்கிற ஒரு வசனத்தையும் போட்டீங்கன்னா ஆதாயம் பண்ண முடியாது. ஆண்டவர் அன்பா இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கே விடுதலை தருவார், உன்னை காயப்படுத்தி விட்டார்களா, ஆண்டவர் உன்னைக்கு ஆறுதல் தருகிறார். இப்படியே பேசினாக்க நிறைய பேர் வருவாங்க. உன்னை காயப்படுத்தினாங்களா, நீ என்ன செஞ்சேன்னு திரும்ப கேட்டு நான் மெசேஜ் பண்ணிருப்பீங்க, வரமாட்டான், போயா, ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இந்த ஆள் ஒருத்தன். மனுஷனுக்காக பேச முடிய மாட்டேங்குது, முயற்சி பண்ணி முடிய மாட்டேங்குது. எனக்குள்ள ஒரே ஒரு திருப்தி தான், பாஸ்டர் கிட்ட தான் காலையில தான் சொன்னேன், எனக்குள்ள ஒரே ஒரு திருப்தி, நான் இந்த ஊழியத்துல ஆண்டவருக்காக செய்கிறேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல.